இப்போ சுடிதார் பேண்ட் கால் ஜாயின் பண்ணுறோம். இப்படி எப்பயும் போல் நார்மலாக ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி துணிகளுக்கெல்லாம் பிசுறு வெளியே வரும். அதனால் 2 பக்கத்தையும் நல்ல பக்கத்தில் வச்சு எஜ்ஜு தையல் ஓரத்தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோன்னு. ஒரு 4 இன்ச்சு அளவில் இருந்தால் போதும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் 4 இன்ச்சு அளவில் எஜ்ஜு தையல் போட்டுட்டு அதை திருப்பி விட்டுக்கிறோன்னு. திருப்பி விட்டு எப்பயும் போல் 6 இன்ச்சு காலுக்கு 6 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணி 1 இன்ச்சு அளவில் நெட்டாக 2 பக்கத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதில் 2 தையல் போட்டுக்கிறணும். 2 தையல் போட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கு பிறகு அடிச்சோம்னா அந்த தையல் மேலே பலபடியும் ஒரு எஜ்ஜு தையல் போட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். பிசுறு ஒரு நூல் கூட வெளியே தெரியாது. அவ்வளோ நீட்டாக அழகாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ பட்டியாலா பேண்ட்டு தைச்சாச்சு. இந்த மாதிரி துணிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அடிக்கணும். பிசுறே வெளியே தெரியாது. இதுக்கு ஓவர்லாக் போட வேண்டிய அவசியமே இல்லை.